ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் இருக்க பிரியாணி பார்த்தாலே நமக்கு நாக்கில் எச்சி ஊறுதில்ல, அந்த அளவுக்கு பார்க்கவே நல்லா உதிரியாக நல்லா ஜூஸியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பிரியாணி பார்க்கும்போதே இப்படி இருக்குது, நமக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும். வாங்க அது எப்படி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அதை ஆல்ரெடி வாஷ் பண்ணி செகண்ட் டைம் நல்லா மஞ்சள் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுறோம். ஊற வச்சுட்டு அதை வந்து குக்கரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிறோம். அது வந்து ஒரு 4 விசில் வர அளவுக்கு நல்லா அவிச்சிக்கிறோம். மட்டன் எடுக்கும்போது அது கூடவே சேர்த்து இந்த கொழுப்புலாம் சேர்த்து எடுத்தோம்னா பிரியாணி வந்து நல்லா ஜூஸியாக மாய்ஸ்சராக இருக்கும். இல்லை மட்டன் பிரியாணி கொஞ்சம் வரன்னு இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கொழுப்பெல்லாம் சேர்த்து எடுத்துருக்கோம். ஸோ அதையும் மஞ்சள் தண்ணியில் போட்டு 4 விசில் வர அளவுக்கு குக்கரில் அவிச்சு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த அவிச்சிட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் 200 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். ஸோ பிரியாணினாலே நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் வந்து நல்ல ஃப்ளேவர்ஸை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் பிரியாணியில் நல்லெண்ணெய் சேர்க்குறோம் நம்ம. ஸோ இதில் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு பட்டை, ஒரு 5 ஏலக்காய் அண்ட் ஒரு 7 to 8 கிராம் அளவு பிரியாணி இலை இதை சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ இது நம்ம ஃப்ளேவர்ஸ் நம்ம எண்ணெயில் முன்னாடியே சேர்க்கும் போது நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கி நமக்கு ரைஸில் நல்லா எடுத்து கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். அது கூட பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ பூண்டு வந்து 150 கிராம் எடுத்திருக்கோம். இஞ்சி வந்து 100 கிராம் எடுத்திருக்கோம். பச்சை மிளகா ஒரு 5 to 6 பச்சை மிளகாய் எடுக்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது வந்து 1 கிலோ அரிசியில் செய்ய போகிறோம். அண்ட் கறியும் 1 கிலோ எடுத்திருக்கோம். ஸோ இது தாராளமாக 7 to 8 பீப்புள் நல்லா சாப்பிடலாம். ஸோ இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதங்கணும், அடிப்பிடிக்கக்கூடாது. தென் ஒரு 1/2 கிலோ வந்து உரிச்ச வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர்ஸ் நல்லா வந்ததும் அதுக்கப்புறம் தான் வெங்காயம் சேர்க்குறோம். ஸோ அடிப்பிடிக்காமல் இது நல்லா அந்த கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ பிரியாணியோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். வெங்காயம் வந்து நமக்கு வாயில் தட்டுப்படக்கூடாது. ஸோ அதனால் சின்ன சின்னதாக அது உடையிற அளவுக்கு வதங்கணும். தென் அந்த டைமில் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற வைக்கலாம். 1/2 hour 1 hour வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். அரிசி நல்லா ஊற வச்சுன்னா சாதம் வந்து நமக்கு நல்லா லென்த்தாக பெரிய பெரிய அரிசியாக வரும். தென் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம். அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து 1/2 கிலோ தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விடணும். தக்காளியுமே நல்லா வதங்கணும். அதோட தோல் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா இந்த சிம்லேயே வச்சு தான் இதை நம்ம ஃபுல்லாக வதக்குறோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ தீஞ்சு போக சான்சஸ் இருக்கிறதுனால சிம்லேயே வச்சு வதக்குறோம். ஸோ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் புதினா கொத்தமல்லி வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கிறோம். புதினா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டோம்னா சம்டைம்ஸ் சின்னதாக கசப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் புதினா கொத்தமல்லி ஈக்குவலாக சேர்த்துக்கலாம் நம்ம. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம். பிரியாணி மசாலா வந்து நம்ம ஆச்சி தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஒரு பேக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த பேக்கெட்டு சின்ன பேக்கெட்டை அப்படியே ஃபுல்லாக இதில் சேர்த்துருக்கோம். ஸோ அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் இதில் வந்து கல் உப்பு சேர்த்துக்க போகிறோம். கல் உப்பு வந்து தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எடுத்திருக்கோம். கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும். நம்ம இதை கிளறும் போதே இதில் இருந்து எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம மட்டன் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியோடு சேர்க்க போகிறோம். ஸோ இதில் தண்ணி கணக்கு எப்படின்னா, நம்ம வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ மட்டனில் வந்து ஆல்ரெடி இருக்கிற தண்ணி மெஷர் பண்ணியிருக்கோம். தென் அது இல்லாமல் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துப்போம். ஸோ 3 கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா 6 கிளாஸ் தண்ணி சேர்ப்போம். ஸோ இந்த மட்டன் சேர்த்து நல்லா கொதிச்சு வர டைமில் அரிசி சேர்க்க போகிறோம். அரிசி சேர்த்து அதை நல்லா கிளறி விடணும். உடனே நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடக்கூடாது. ஒரு 60 to 70% வந்து ரைஸ் குக் ஆகணும். அரிசி வந்து சாதமாகிற வரைக்கும் அதை நம்ம பொறுமையாக அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மூடுனா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதுக்கு ஈக்குவலான போர்ஷன் மீட்டும் எடுத்திருக்கோம். அரிசி 1 கிலோ, மட்டனும் 1/2 கிலோ, 1 கிலோ.
ஸோ ரைஸ் வந்து 70% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குக்கரை மூடி போட்டு மூடணும். இந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப கரண்டி போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கிளறிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும். ஸோ நமக்கு வந்து பிரியாணினா முழுசாக தான் அரிசி இருக்கணும். உதிரி உதிரியாக இருந்ததா பார்க்கவே நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அரிசி உடஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்து கிளறணும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கிளறக்கூடாது. குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். விசில் வரக்கூடாது. கரெக்டாக 20 மினிட்ஸில் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ மேலே வந்து இந்த மாதிரி நல்ல ஜூஸியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கவுத்து போட்டு கொட்டி நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சோம்னா அந்த தண்ணி எல்லாம் கரெக்டாக அப்சர்வ் ஆகி நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. சீரியஸாக இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டெலிஷியஸ் சூப்பரான குக்கிங் வீடியோஸ் எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.